வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் பார்க்க போகிற படம் 2005 வெளிவந்த மெலிசா.பி. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னடா, பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிற பொண்ணுக்கும் அங்கே உள்ள பையனுக்கும் இடையில காதல் ஏற்படுது. அந்த காதல் ஒருதலை காதல் தான். அந்த காதலின் விளைவு அவன் கண்மித்தன்மையை இழக்கிறது மாதிரி கொண்டு வந்துடுது. அதோடு இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலையெல்லாம் வச்சு அவளை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறான். அவள் செய்யக்கூடாதெல்லாம் செய்ய வைக்கிறான். அவள் இதனால் ரொம்ப கஷ்டப்படுறான். அவளுடைய அனுமதியின்றி அவளை எல்லாரும் அனுபவிக்க துடிக்கிறாங்க. இதுலேருந்து அவள் விடுபடுறன்று எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதி வைக்கிறான். அவள் ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணுறா, கூட வச்சுட்டு அவங்க கூட பழகுதுன்னு சொல்லி அந்த டைரியை ஸ்கூல் மூலம் பரப்பிடுறா. அந்த எழுதின டைரியை வீட்டில் கொண்டு வந்து அவங்க அம்மாவும் படிச்சிடா. அவங்க அம்மாவும் ஏண்டி போயுமே உனக்கு இந்த புத்தி வருதுன்றாங்க. உயிருக்கு உயிராக பார்த்துக்கிட்ட பாட்டி அம்மாவும் ஒரு காலகட்டத்தில் இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போயிட்டு ரொம்ப தனிமைப்பட்டு போயிடுறாங்க. அம்மா கூடயும் சரியாக அவள் பேசுறதில்ல. அதுக்காக எல்லாம் இந்த டைரியோட விஷயம் ரொம்ப அவளுக்கு இதுவாகிடுச்சு. அவ்வளோ ஒருத்தன் ஸ்கூலில் ஓடுதலே காலைக்கிறான். இது எல்லாத்தையும் மீண்டாளா இல்லையான்னு சொல்கிற படம் தான் 2005 வெளிவந்த மெலிசா.பி. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே டைட்டில் கார்டு போடுறாங்க மெலிசா.பின்னு. இந்த ஒரு அம்மாவை காட்டுறாங்களா, இவங்க அவங்க மாமியார், இவங்க மருமக. இவங்க என்ன பண்ணால் ஒரு குடும்பத்தில் வசிக்கிட்டு வராங்க. மாமியார் ரொம்ப சீடு பிடிப்பாங்க. மருமக என்ன பண்ணுறாப்புல, நேராக போய்ட்டு தான் மகளை தேடி போகிறாப்புல. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு மகளை கவர்றான். மகன் என்ன பண்ணுவா, அவளே குளிச்சுட்டு அவளுடைய உடம்பை அவளையே பார்த்து ரசிக்கிட்டு இருப்பா. இவங்க பேர் தான் இவங்க நான் அம்மா, இவங்க பேர் டரியா. அப்போ நான் மெலிசா, இவ தான் படத்தோட ஹீரோயினி. அவளுடைய ட்ரெஸ் அவளே பார்த்துட்டோன்னே ஸ்கூலுக்கு கட் அடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டும் அவளும் என்ன பண்ணுவாப்புல, அவள் ஃப்ரெண்டு பேர் மனுகுயா. அவள் ஒரு நீச்சலுக்குள்ளே பார்ட்டி இருக்கும், அதுக்காக அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கே வரா. அங்கே பார்த்தா அங்கே 2 பேர் இருக்கிறாப்புல. அவன் தான் டேனியல் ஒருத்தன், இன்னொருத்தன் ஹல்மீடா. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இன்வைட் பண்ணியிருக்க மாட்டாமல் நம்ம ஹீரோயினி மெலிசாவை, அந்த குண்டு போன்றிருக்காள் அவளை தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இவ்வளோ நம்மளாம் ஃப்ரெண்டு சேர்ந்து வந்துடுவாள். இவன் இந்த பையனை ஒன்று லவ் பண்ணுறாப்புல. அங்கே வச்சக்கண்ணு வச்சான் பார்த்துருக்காவள மெலிசா வந்த டேனியலையே. ஆனால் டேனியல் இவ்வளோ விரும்ப மாட்டான். அப்போ என்ன சொல்லலாம், கூப்பிட்றாவள் டேனியல் வா நீ குளிக்கலாமே ஸ்விம்மிங் பூல்னு. அவள் ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துருக்கும் போது காலை பிடிச்சி இழுத்துருவாப்புல டேனியல். அடையடையே அவளுக்கு நீச்சல்லாம் தெரியாதான்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு அங்கேருந்து கத்துவா. அவள் சொல்ல நீச்சல்லாம் தெரியாதா. அப்போ இவன் கேட்பான் நீச்சல் தெரியாதான்னு. இல்லை எனக்கு நீச்சல் தெரியும், ஆனால் நீ பண்ண பயத்தில் எனக்கு நீச்சல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு அப்பலாம் நமக்கு ஹீரோயினி. அது சொன்னால் 2 பேர் பேசிக்கிட்டு சரி நான் உன்னை இன்வைட் பண்ண வெளியே நீ என்ன திடீர்னு வந்திருக்கேன்னு. அப்போ உனக்கு கடலோடைய அழகெல்லாம் காட்டுறேன், உன் பேர் என்ன எல்லாம் கேட்டு உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் மேன், உங்கள் அப்பா என்ன பண்ணல, இதுக்கு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இது இருக்கா எல்லாம் கேட்டவன். இதுக்கு முன்னாடி யாருக்கா நீ முத்தம் கொடுத்துருக்கியா, இல்லை நீ நான் உனக்கு முத்தம் கொடுக்குறேன், நீ எனக்கு முத்தம் கூட ஃபஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை செய்யக்கூடாதெல்லாம் அவளை செஞ்சு அவளை அந்த இடத்துலேயே விட்டுட்டான், பாட்டு போயிடுறான். மறுநாள் ஸ்கூலுக்கு வரப்பெல்லாம் அவளும் ஃப்ரெண்டும் ஒன்றா அங்கே இருக்காங்க. மெலிசா ஃப்ரெண்டு பார்த்துருக்காங்க. என்னடி நேற்று போனால் அவள் சொல்லுவான் ஃப்ரெண்டுக்காரடி, அவன்லாம் ஒரு மனுஷன் இல்லை, அவன் கூடலாம் ரொம்ப பழகாத, அவன் ரொம்ப கெட்டவன் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு கிளாஸுக்கு வரப்பல. அந்த கிளாஸ் ரூமில் இருக்கும்போது அங்கே ஒருத்தன் என்ன பண்ணோம், இவ்வளோ கிளாஸ் எடுக்க போகும்போது அங்கே மட்டும் லவ்வர்னு ஒருத்தன் இந்த மரியோன்ற அவளையே வச்சக்கன்னு வச்சாமல் பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. அவன் ஒன் சைடாக அவளை லவ் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், அன்றைக்கி இவன் தான் அந்த மரியோ என்ன பண்ணாலும் சரி அதை டைரியில் எழுதுவாள். டைரியில் இருக்கும்போது இந்த கிளாஸ்க்குள்ளே வரப்போ முதல்ல இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம ஹீரோயினையே மெலிசாவையே பார்த்துக்கிட்டே வருவான். ஆனால் அவள் அதை பற்றிலாம் மைண்ட் பண்ண மாட்டாள். அப்போ வீட்டில் இருக்கப்போ எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா அவங்க அப்பா அந்த புஸ்தகாரம் ஃபோன் பண்ணுறப்பல மகளுக்கு மகள்லாம் குளிச்சுட்டு இருக்கும்போது மகள்கிட்ட பேசல, டாடி நான் நல்லா இருக்கிறான், எப்போ டாடி வருவீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பாட்டிக்கிட்ட பேசிட்டு முன்னால் ஸ்கூலுக்கு அவளும் ஃப்ரெண்டும் எப்பவுமே அந்த பைக்கில் தான் போவாப்பில், அந்த ஸ்கூட்டருமா இருக்கணும். அப்போ அந்த ஸ்கூலில் இந்த எக்ஸசைஸ் பயிற்சி இருக்கும்போது அங்கே எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் ஒரு கம்பத்தை பிடிச்சி ஏறும்போது அவள் இல்லாமல் அவளுடைய ஃபீல் நேற்று அன்றைக்கி நடந்த அந்த கடற்கரையில் அந்த சீன் அவன் ஃப்ரெண்டு பண்ண டேனியல் அவனை பற்றி தான் அவன் நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் அவனை பண்ணிச்சோன்னா அந்த ஃபீல் அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அவளுக்கு ரொம்ப ஷேமாகவும் இருக்கும். அதோட வீட்டுக்கு என்ன பண்ணுறாப்புல அவங்க அம்மா ஃபோன் பண்ணிவிட்டு அப்போ அவங்க ஹஸ்பண்டு தான் ஃபோன் பண்ணல, எப்போங்க வரீங்க, அதுக்குள்ளே மகளுக்கு வந்துட்டாப்புல என்னமான்ட்டு. அப்போ இந்த மாமியை என்ன பண்ணுறாப்புல, சிகரெட்டை பிடிக்காது அவங்களுக்கு நிறைய இந்த புத்துநோய் வந்திருக்கும், அதனால நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வைக்கணும், டாக்டர்லாம் ஃபோன் பண்ணல, சீக்கிரம் கொண்டு வந்து மாமியார் ஹாஸ்பிட்டலில் சேருங்க அப்படின்ட்டு. இவங்களும் என்ன பண்ணலாம், சிகரெட்டை விடுற மாதிரியே தெரியல. இங்கே சீனை கட் பண்ணாங்க. என்ன பண்ணலாம், மெலிசா என்ன பண்ணலாம், ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாப்புல டேனியல். சரி அங்கே போய்த்துன்னா அவனுக்கு யாருக்கும் தெரியாது. அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை தான் அங்கேயும் கூப்பிட்ருப்பாங்க. அங்கே ஃப்ரெண்டு பேசிட்டு வந்து டேனியல் அவகிட்ட வருவான், நீ யார் அன்றைக்கி
நாள் என்கிட்ட ஸ்விம்மிங் பூலில் வந்தியா நீ தானே அது ஆமாம் அப்படின்ட்டு இன்னும் வெர்ஜினாவாக இருக்கிறேன் இன்னும் வெர்ஜினாக தான் இருக்கிறேன் நான் அப்படியா சரி நீங்கள் கூட பார்ட்டிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாப்புல பார்ட்டி முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு பீர் குடிக்கான்ட்டு தனியாக அவளை கூட்டிகிட்டு போகிறான் பீர் குடிக்க சொல்லுவான் பீர் குடி இவன் ஃப்ரெண்டு அவள் போகிறத பார்த்து சிரிப்பா இவன் பீர் குடி மாதிரி போவா நான் கொஞ்சம் குடிப்பா பீரை குடிச்சிட்டு அவளை எப்படியாவது அவன் மயக்கி என்ன பண்ணுவான் இவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணுன்ட்டு சரி வா நான் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோனி அப்படியே வீட்டுக்கு விட்றான் இங்கேருந்து இதெல்லாம் இந்த மாதிரி அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் இவன் என்னென்ன பண்ணுறான்னு தப்பு பண்ணுறான்னு இவனுக்கு தெரியுது இருந்தால் இவளை ஒன் சைடாக விரும்புகிறான்னு போய் நேராக எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறான் அவள் அவனை விரும்புகிறான் ஆனால் அவனும் அவளை விரும்பலை நேராக கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர அப்புறம் டேனியல் வீட்டுக்கு தான் டேனியல் வீட்டில் கூட்டிகிட்டு போகிறான் பெரிய அவன் பணக்காரன் ஆடம்பரமான வீடு பின்ன வீட்டுக்கு அவன் எதுக்காக வந்தானோ அந்த வேலையை கச்சிதமாக முடிக்கிறான் முடித்தோடனே அவளுக்கு அதான் ஃபஸ்ட் டைமு இவனுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது அவன்கிட்ட அவள் என்ன சொல்ல முடியாத துயரத்தில் இருந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டுனா வீட்டுக்கு வரா இந்த பாட்டியம்மாவை காட்டும்போது பாட்டியம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்கும் அப்போ மருமக சொல்லுவாப்புல ஏம்மா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சிகரெட்டை குறைங்க உங்கள் மகன் என்கிட்ட கேட்டே இருக்காப்புல அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர்லாம் சிகரெட்டை நிப்பாட்டுங்கன்னு நிப்பாட்டவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு கூடிய சீக்கிரம் நான் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்காக எல்லோரும் கிளம்பி போய்ட்டு அட்மிட் பண்ணுறதுக்காக மக அம்மா எல்லோரும் போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு பாட்டியம்மா கையை பிடிச்சிட்டு காரில் போகும்போதே பிடிச்சிட்டு போகிறாப்புல ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோனிக்கு இருக்கிறது ஆறுதலாக இருக்கிறதே பாட்டியம்மா மட்டும்தான் பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்தால் கூட அந்த பாட்டியம்மா ஒரே சிகரெட்டு தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த சிகரெட்டை மட்டும் அவங்க நிப்பாட்டுற மாதிரி தெரியல அதோட மழையில் நனைஞ்சிட்டு வந்திருப்பா சாமான் எடுத்து ஏன் நீ மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்கிற இங்கே பாரு மழை நனைய கூட அது ஏறி மேலே வா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் உட்காந்துருப்பாப்புலையா மேலே ரூம்லாம் நல்லா தனியாக ஒரு ரூம்லாம் பார்த்துட்டு நான் பாட்டியம்மா கட்டி பிடிச்சிடுறேன் இங்கே பாரு பாட்டி சொல்லாப்புல இங்கே பாரு நான் இல்லை நீ கவலைலாம் படக்கூடாது தைரியமாக இருக்கணும் அப்படியே என்னையும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவனை பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பா இவளும் அவளும் அழுவா அழுது முடிச்சுன்னா சரி வீட்டுக்கு வந்தோன்னே அம்மாக்காரிகிட்ட சொல்லுவா சரி வா நீ சாப்பிட போல எனக்கு சாப்பாடெலாம் உனக்கு வேணாம் உனக்கு பிடிச்ச சிப்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குலாம் அதெல்லாம் உனக்கு வேண்டாமா அப்படின்னு ஏன்னா இது அம்மா கிட்ட சரியாகவே பேச மாட்டா பாட்டி அம்மா வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்களா அப்படின்ட்டு நீ அழுவாதே கழுவப்படாது நீ எவ்வளோ சொல்லுவோம் அம்மாக்காரி எடுத்து அவளையே அம்மாவை தள்ளி விட்டுட்டு அம்மாகிட்ட அவள் சரியாகவே பேசவே மாட்டேங்கிறா கோபமாகவே நம்ம அம்மாவை தள்ளி விட்டு எனக்கு இன்னுமே தேவையில்லம்மா பசி எடுக்கலாமா அப்படின்ட்டு அவள் பாட்டு படுக்கிறதுக்கு போயிடுறான் அம்மா விதவிதமாக சமைத்து வச்சுட்டு மகன் சாப்பிட வருவான்னு பார்த்தா அவள் அப்பவும் சாப்பிட வர மாட்டா அது அம்மா கண்ணில் வெறுக்கிறா என்ன காரணத்தில் நான் அடிக்கடி அவன் கேள்வியெல்லாம் கேட்பாள நீ எங்கே போகிறேன்னு சீனை கட் பண்ணால் ஸ்கூலில் கட்டுறாங்க எல்லோரும் எக்ஸாம் எழுதுகிறாங்க எக்ஸாம் எழுதும்போது பாடம் நடத்துகிற வாத்தியார் அந்த பையன் அப்போ கூட பார்த்துருக்கான் ஆனால் இவன் என்ன பண்ணுவா அன்றைக்கி நடந்தது நம்ம டேனியல் கூட அங்கே இருந்தது இங்கே இருந்தது மொத்தத்தையும் என்ன பண்ணுவா அவள் ஒரு டைரியாகவே எழுதுவாள் இதுதான் அவனுடைய வேலை டைரி எழுதுன்னு இந்த நோட் பார்த்துக்கிட்டே இருக்காப்புல இந்த மாதிரியே இருக்கான்னு அவன் மட்டும் பார்த்துட்டுருப்பா ஒன்றுமே எழுதாமல் கிரிக்கிட்டு இருப்பாள் பரீட்சையில் எழுதுனா தானே பாஸ் பண்ண முடியும் அப்போ மறுநாள் அவன் ஒரு கிளப்புக்கு வரப்போகும்போது திரும்ப கூப்பிட்றா அவ்வளோ மில்லண்டாவா போகலாம் அப்படின்ட்டு அப்போ சொல்லுவாப்புல நம்ம நம்பர்லாம் இல்லை இங்கே பாரு இங்கே ஒருத்தர் உட்காந்துக்கான இவனை மயக்கி காட்டவான்னு கேட்பாப்புல மெலிசா எங்கே நீ மயக்கி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பான் அவனை அப்படியே என்னை கூப்பிட்டு அவங்ககிட்ட வலிஞ்சு பேசி அவங்ககிட்ட சிரித்து கடைசியில் அவங்ககிட்ட ஒன்றா இருக்கிற மாதிரி வாடா போலன்னு கடைசியில் அவனை டாட்டா கட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா ஆம்பளையுமே நான் வெறுக்கிறேன் எல்லோரும் ஏற்ற மாதிரி நானும் அவங்கள ஏமாற்றுவேன் அப்படின்ட்டு அவனை கூட்டி உசுப்பேற்றி விட்டு அனுப்பி விட்றாப்புல அப்படி இதெல்லாம் என்ன பண்ணுவான் அந்த இதில் மொத்தமாக டைரியில் எழுதுகிறான் இங்கே பாட்டியம்மா இன்றைக்கி வந்தால் கிறிஸ்மஸ்ஸு எப்போவுமே அவங்க அப்பா இந்த வருஷமும் வரல அதோட பாட்டியம்மா நேராக ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வராங்க மாமியார் மருமகளை வரவேற்றுன்னு மகளை பேத்தியும் வராப்புல எல்லோரும் கட்டி பிடிச்சி சந்தோஷமாக கிறிஸ்மஸ் பார்ட்டி கொண்டாடுறாங்க கேக்கெலாம் வாங்கி வச்சுருக்காங்கெல்லாம் எதிரே பார்த்துருக்க மாட்டாப்புல பாட்டியம்மா வீட்டுக்கு வரேன்னு அதில் வீட்டுக்கு பாட்டியம்மா வந்துட்டாங்க அப்படியே பேத்தியை பார்த்துட்டே இருக்காங்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா நீ எதையும் நீ கவலைப்படக்கூடாது அப்படியா நான் ஒரு வேளை இறந்து போயிட்டா கூட நீ வாழ்க்கையிலே தைரியமாக இருக்கணும் நல்ல ஒரு ஃபேமிலி அமைச்சிக்கணும் அப்படின்னு புத்திமையெல்லாம் சொல்லியிருக்காங்க காஃபிலாம் கொண்டு வந்து கொடுக்குறது மக அப்போ இவங்க என்ன பண்ணால் ஒரு பெட்டி வச்சுருக்காங்க பாட்டியம்மா அந்த பெட்டிக்குள்ளே ஏதோ வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே ஒரு டைரி வச்சுருக்காங்க அந்த டைரியை எடுத்துகிட்டு பேத்திக்கிட்ட காட்டுறேன் இங்கே பாரு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் நான் வாழ்க்கையில் சின்ன வயசு ஃபோட்டோ எப்படி இருந்தது நானும் டைரி எழுதுவோம் தான் இப்படி நாங்கள் லவ் பண்ணுற மாதிரி நீங்கள் லவ் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இப்போ டைரியை பார்த்துருக்கும் போது பாட்டியம்மா பேத்திக்கு நல்லா தலையெல்லாம் வாரி கட்டி விட்றாங்க கட்டி பிடிச்சிட்டு புத்தம் கொடுத்துட்டு ஏன்னா அவர் கொஞ்ச நாள் தான் அவங்களுக்கு நல்லா தெரியுது அது வரும்போது பேத்திக்கிட்ட ஒரு சந்தோஷமாக நம்ம இருப்போமேனு அதை கொடுத்தோன்னா இவளுக்கு ஒரு ஃபோன் வருது யார் ஃபோன் பண்ணுறேன்னா அவன் தான் டேனியல் ஃபோன் பண்ணுறான் ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குது நீ வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும்னு டேனியல் ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ண உடனே அவன் என்ன பண்ணுறா சரி வரேன்னு தான் சொல்கிறான் முதல்ல யோசனை பண்ணுறா இல்லை நான் வரமாட்டேன்ட்டு
அப்புறம் சரி எங்கே வரணும்னு கேட்டால் நீ வீட்டுக்கு தான் வரணும், நீ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைமில். அதோட வீட்டுக்கு வந்து என்ன பண்ணால் டேனியல் வந்து அப்படியே அவளை வந்து வசியப்படுத்தி அவளை முத்தம் கொடுக்க போகிற நேரத்தில் பார்த்தா திடீர்னு அவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கானே அந்த அல்மடான் அவனை கூப்பிட்டு வந்து அவங்க கூட வந்து அவனை முத்தம் கொடுக்க வச்சுருவா. இதை பார்த்து நான் நீ யாரா இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது நான் போகிறேன் அப்படின்னோன்னா அப்போ ஒன்று இவன் சொல்லுவாப்புல டேனியல் ப்ளீஸ் எனக்கு கோஆப்ரேட் பண்ணு, நீ ஏன் இங்கே நீ போகிற நீ இங்கே இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு. அப்போ அவன் சொல்லுவான் நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமான்னு சொன்னால் அவளுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஒரு ஆம்பளை இப்படி தான் பழி வாங்கணுன்றா என்ன பண்ணனாங்க அவனை வெறுப்பேற்றணும். அதுக்காக அவன் ஃப்ரெண்டு கூட அவன் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தவொடனே அவன் அப்படியே ஏமாந்து போய் பார்த்துருப்பான். இதெல்லாம் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா இந்த மாதிரி அவன் டேனியல் பண்ணுறான்னா தான் அப்போது சொன்னனோடி இந்த டேனியல்லாம் வந்து ரொம்ப மோசமானவன் நல்லவனே கிடையாது நீ தான் கேட்கல அப்படின்ட்டு இவங்க எல்லாம் ஒரு ஹாலில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அங்கே அந்த எக்ஸிபிஷன் ஹாலில் அங்கே பார்த்துருக்கும்போது அது கூட வந்து அவன் டைரியில் வந்து எழுதிட்டே இருப்பாள். எழுதி மொத்தத்தையும் எழுதி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அங்கே ஒருத்தன் வர்ற மாதிரி நமக்கு தெரியும். பக்கத்தில் வந்து உட்காருவான். பக்கத்தில் வந்து இவன் ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டில் இவன் ஒரு ஃப்ரெண்டு அவன் உட்காந்துட்டு என்ன பண்ணுவான் அது பக்கத்தில் அவள் க்ளோஸை கட்டி வச்சுருப்பாள். அந்த க்ளோஸை கழட்டி கையில் எடுத்துகிட்டே போயிடுறான். அவன் ஏன் எதுக்கு போகிறான்னா அதுக்கு அப்போ தான் நமக்கு பின்னாடி தெரியும். இவன் வந்து மொத்தமாக வந்து எழுதி வைக்கும்போது இவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல அங்கேருந்து இவளை எப்படியாவது நம்ம இது பண்ணு கிளாஸில் வந்து அங்கவங்க செவத்தில் எழுதுவாங்க அந்த டைரி இருக்குது அந்த டைரியில் உள்ளது பூரா அவன் ஃப்ரெண்ட் இருக்காள் இவளே ஒரு காரணமாக இருந்தவொடனே எல்லோரும் படிச்சிடுறாங்க. அங்கே இருந்து அப்படி இருந்தாங்க இங்கே இருந்தால் இப்படி இருந்தாங்க அப்படின்னு செவத்தில் பணம் வரைகிறது எல்லாம் இருந்தோன்னு அவளுக்கு ரொம்ப அவமானம் போயிடும். அவள் ஃப்ரெண்டையே வந்து வெறுக்கிறான். உனக்கு தான் தெரியுமா டைரி நீ போட்டு இதை கொடுத்துன்னு அப்படியே வந்து அழுது வடிச்சிக்கிட்டு இருக்கிறா. இப்போ இந்த டைரியை பார்த்தோன்னு அவன் என்ன பண்ணுறா அவளுக்கே ரொம்ப இதுவாகி போச்சு. இந்த மாதிரி நம்ம அசிங்கப்பட்டு போயிட்டோமே அப்படின்னு இனிமேல் இந்த ஆண்களையும் நம்பக்கூடாதுன்னு சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு வரப்போகும்போது பாட்டியம்மா என்ன போல அங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரும் நல்ல ஒரு தாத்தா மாதிரி அவங்ககிட்ட நெருங்கி அவங்க 2 பேரும் அந்யோன்யமாக பழகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல மெலிசா நம்மளும் வாழ்ந்தால் இந்த மாதிரி தான் இருக்கணுன்ட்டு. அதை பார்த்துட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அம்மா கூட வந்து மெலிசா கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. முத்தம் கொடுக்குற அம்மாவுக்கு அப்போ பாசம்னா என்னன்னு தெரியுது. அப்போ ஃப்ரெண்டுக்கு போகிற வாடி நம்ம சைக்கிளில் போகல ஸ்கூட்டரில் போகலான்னு அதெல்லாம் வரமாட்டேன் நீ அசிங்கப்படுத்துறல நீ பாட்டு உன் வழியை பார்த்துப்போ நான் வெளியே பார்த்து போகுதுன்னு. அந்த நேரம் பார்த்தாக்கா இவன் ஃபோன் அடிச்சுட்டே ரிங் அடிச்சுட்டே இருக்கும். ரிங் அடிச்சுட்டு இவன் கவனிக்க மாட்டான். அப்போ அந்த ஒன் சைடு லவ் பண்ணுறானே அவன் அங்கேருந்து வருவான். அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் மரியக்கோ வந்து அங்கே உன் மொபைல் வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்கிறது வாட்டு ராகமாக அப்புறம் இதுவோ பண்ணிட்டு போ. அப்புறம் ஃபோன் எடுத்து பார்க்க போகும்போது யார் அவன் தான் அவனோட ஃப்ரெண்டு அந்த ஹாலில் பார்த்துட்டு போனால் க்ளோஸை கையில் எடுத்து போகிறேன்னு உன் கூட நான் கொஞ்சம் பேசணுன்ட்டு. அப்போ இந்த இடத்துல இதை கூட இந்த பார்த்தா மார்க்கும் அங்கேருந்து பார்க்குறான். இவன் எங்கேயோ போகிறான்னு அவளை பார்த்துன்னு அவன் வந்து ஒன்றும் இல்லை இங்கே ஒரு கீழே ஃபங்க்ஷன் வச்சுருக்கான் கீழே நீ வந்தீங்கன்னா கொஞ்சம் கோஆப்ரேட் கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும்னா இவன் என்ன பண்ணுவா சரி என்ன தான் பண்ணுறாங்க நேராக கூட்டி ஒரு கீழே ஒரு குகை மாதிரி அண்டர் கிரவுண்டாக இருக்கும். அது கீழே வந்து டேனியோட ஃப்ரெண்டு கீழே கொண்டு போகிறான். அவள் கண்ணையும் கட்டிடுறான். கண்ணை கட்டிட்டு கீழே கொண்டுட்டு போனால் இவங்க ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ சம்மதமே இல்லாமல் கல்லை கட்டி கொண்டு போனால் அது உள்ள ஒரு 5-7 பேர் இருந்துட்டு அவளை அசிங்கப்படுத்திடுறாங்க. அந்த கோவத்துலேயே அவன் மேலே வந்து தலைவாட்டு அப்படியே மூஞ்சில் தன்னைத்தானே அவள் அடிச்சுட்டு அவன் வாயும் அடிச்சுக்கிறான் பல்லையும் அடிச்சுக்கிறான் கண்ணை அடிச்சுட்டு பாவம் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவள் சம்மந்தம் இல்லாமல் அவளை இந்த 4-5 பேர் சேர்ந்து ரொம்ப அசிங்கப்படுத்தினாலும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாள். அதோட ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே ஸ்கூலுக்கு வரும்போது ஸ்கூலில் வந்தால் மறுபடியும் அதை ஒரு அசிங்கமாக அங்கங்கே செவுத்தில் படமாக வேறு மறுபடியும் வரைஞ்சி போட்டு வச்சுருக்காங்க எழுதி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் அவன் ஃபீல் பண்ணுறான். இந்த மாதிரிலாம் சமுதாயம் வந்து ஒரு பொண்ணுன்னா இந்த மாதிரியாக நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. அதோட அம்மா என்ன பண்ணுறாங்களோ நாய் ஒன்று வாங்கிட்டு வராங்க மகளுக்கு துணையாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு. அதை பார்த்தோன்னா மெலிசா நாயை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சரி இவ்வளோ காலம் வந்து அம்மாவோட சரியாக பேசாமல் இருந்தாங்கல்ல இப்போ பேசுகிறாங்கன்னு ஒரு நாயை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ மெலிசாவை பார்த்தா அவள் வீட்டில் எங்கேயோ போயிருப்பாள். அப்போ காத்துனா இங்கே என்ன பண்ணுவாள் இவ ஒரு டேட்டிங் ஆப்பில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாள்ல அந்த டேட்டிங் ஆப்லேருந்து ஒருத்தன் வந்து இவளை கூப்பிட்ருப்பான். அங்கே பார்த்தோன்னா இவள் எழுதுவாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் அந்த டைரி இருக்கும். அவள் எழுதுகிற அந்த நோட்ஸை எடுத்து அவங்க அம்மாக்காரங்க வந்து எல்லாத்தையும் படிச்சிடுறாங்க. அவங்க கூட இருந்தது படம் வரைகிறது ஃபஸ்ட்டு யார் கூட அவள் இருந்து சந்தோஷமாக இருந்தால இது மொத்தத்தையும் எழுதின உடனே அம்மாக்காரங்க பயங்கரமான ஷாக்கு. நம்ம பொண்ணு படிக்க தான் போயிருக்கான்னு நினச்சா இவ்வளோ அசிங்கம் பண்ணுறானே. அதோட அந்த டேட்டிங் ஆப்புன்ற இடத்துக்கு அவள் வந்தோடனே அங்கே ஒரு படத்தோடு கொண்டு
வந்து ஒரு ட்ராயிங் மாதிரி வரைஞ்சிருக்கா. அந்த வந்து நான் அதை சொல்லுவாப்புல அங்கே ஒரு ட்ரெஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீ எடுத்து போட்டுக்கன்னு. அதுக்குள்ளே இங்கே ஒரு ஃபோன் வரும். ஃபோன் வந்தோன்னே அவங்க பாட்டி அம்மா ரொம்ப சீரியஸாகிடுவாங்க. ஆனால் ஃபோனே மெலிசா வந்து எடுக்க மாட்டா. அவள் வந்து தான் இந்த டேட்டிங் ஆப்பில் வந்து இது பண்ணிக்கலாம். அப்போ தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ரொம்ப உங்கள் மாமியார் முடியாமல் இருந்தாங்க, கடைசி வரலும் பேசக்கூட இல்லை, கடைசியில் மூச்சு திணறி என் வழியாக அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு பாட்டு அழுது வெடிக்கிறாங்க, அழுகுறாங்க அவங்க பார்த்து அழுகுறான்னு. அதோட இறந்தவொடனே பாடி கட்டுறாங்க பாருங்கள், பாட்டியம்மா இறந்து போயிட்டாங்க. கடைசியில் பேத்தி வந்து பார்க்க முடியலேன்ற ஒரு இது. இந்த டேட்டிங் ஆப்பில் வந்து அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த சாட்டையெல்லாம் வச்சு அடிப்பாங்களே, அந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி அடிப்பாள். முதல்ல இவன் அடிக்கணும், அதுக்கப்புறம் அவன் அடிக்கணும். ஆனால் அவன் அடிக்கிற அடி இவளால் தாங்க முடியாது. சொல்ல எப்பா சாமி எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம் விட்டா போதுன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான், அடியை வலி தாங்க முடியாமல் அவங்ககிட்ட எப்படிடா தப்பிக்குன்னு சொல்லிட்டு அடியை வாங்கிட்டு அங்கேருந்து ஒட்டாமல் பிடிச்சிடுவா. வேகமாக பிடிச்சி வேக வீட்டுக்கு தான் ஓடி வருவாள். வீட்டில் ஓடி வந்து அம்மா வீட்டில் அம்மா பக்கத்தில் ஏன்னா பாட்டியம்மா இறந்த செய்தி கூட இவளுக்கு தெரியாது. எங்கடி போயிட்டு வந்திருக்கேன், உன் பாட்டி உனக்காக உங்கள் பாட்டி இறந்து போச்சுன்னா அடக்கெல்லாம் பண்ணிட்டேன், நீ பாட்டி எத்தனை 2 நாளாக உன்னை தேடுறேன், நீ எங்கே போயிருந்தேன்னு அதுக்கெல்லாம் சொல்லி முடிச்சு சொல்கிறேங்க. கடைசியில் கேளுங்க, அம்மாக்காரங்க மகளை பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க, நீ நல்ல பொண்ணுன்னு உன்னை நினச்சின்னா நீ இந்த மாதிரி இந்த புக்கெல்லாம் பார்த்து படித்து இதில் எழுதி இல்லை எவ்வளோ அசிங்கமாக பண்ணி வச்சுருக்க, நீ படிக்க போனியா அப்படின்னா அந்த நோட்டே எடுத்து அவள் தலையிலே போடுவா. அப்படியே வெக்கத்தில் தலை குனிஞ்சு மெலிசா என்ன பண்ணுறா, அழுவ நான் சரியாக பண்ணிட்டேம்மா, தப்பு இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன், வயசு கோளாறில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நினைச்சா என்னதான் தாகி தான் இல்லை, சரி அவளை அப்படியே மன்னிச்சு ஏற்றிக்கிட்டு இனிமேலாவது நீ ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன், அப்பாட்டெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு அதை அம்மா கூட வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு முத்தம் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்குள்ளே அம்மா வாங்கிட்டு வந்த நாய் இருக்குல்ல, அந்த ஜான் நாயை தான் வச்சுட்டு இப்போ அவளுடைய பொழுதுபாக்காக இருக்குது. எந்த ஆம்பளைங்களும் எந்த ஆண் கூடயும் போடக்கூடாதுன்னு அந்த ட்ரெஸ்ஸு வாங்கின இது எல்லாத்தையும் ஒரு குப்பை தொட்டியில் கொண்டு வந்து போட்டு நம்ம இதுலேருந்து நான் ஒரு புது வாழ்க்கையை நம்ம தொடங்கணும், யாரையும் லவ் பண்ணக்கூடாது. அதோட அந்த ஃப்ரெண்டு அவளை கூட்டிகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறா, அதே பைக்கில் ஸ்கூலுக்கு வரா. இங்கே ஸ்கூலுக்கு வர போகும்போது இங்கே இருக்கான அவன் ஃப்ரெண்டு ஏன்டா நீ அவளை கூட்டிகிட்டு போய் அசிங்கப்படுத்தினே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேனியல் அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டி இவங்க 2 பேருக்குள்ளே என்ன பண்ணுவோம், சின்ன கைகளை சண்டை வந்துடும். ஏன்னா இதுவரை எதிர்பார்த்தது இவன் ஃப்ரெண்டு, இவன் என்ன பண்ணோம், அவளை வந்து இவங்களும் மிஸ்யூஸ் பண்ணாப்புல இவனும் மிஸ்யூஸ் பண்ணான். நீங்கள் 2 பேரும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அவளை விரும்புகிறா தெரியுது, இவன் யாரையுமே விரும்பலை இவங்க 2 பேருமே. அதோட இவனை அடிச்சுட்டு அவன் போனோடனே இங்கே கீழேருந்து மெலிசா பார்த்துக்கிட்டே இருக்கா. அவன் ஃப்ரெண்டும் பார்க்குறா, இப்படி தாண்டா ஏன்டா இப்படி என்னெல்லாம் நீ எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கிறீங்க, அதை எல்லாத்தையும் மனசையும் அடி வாங்கிட்டு டேனியல் நிற்கிறான். மறுபடியும் டேனியல் வந்து மன்னிப்பு தான் கேட்குறான், நான் உன்னை ஏற்றிக்கிறேன், நம்ம லவ் பண்ணலாம் போனோன்னு திரும்ப இவ்வளோ சுற்றிலே வருவான். ஆனால் டேனி கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டா. அப்போ ரிசல்ட் வந்துடும். சரி ரிசல்ட் வந்து அந்த ஸ்கூலில் எல்லோரும் பாஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம அமெண்டாவும் மெலிண்டாவும் ஃபெயில் ஆகிருப்பலாம், அந்த மார்க்கும் 2 பேர் ஃபெயில். அப்போ நம்ம 2 பேரும் மட்டும்தான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான், ஒரு டைரி. அந்த டைரியை வச்சுட்டு அதுலேருந்து இவங்க என்ன போகிறாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நிறைய படம்லாம். அப்போ இப்போ தான் ஆம்பளை ஒருத்தனை பிரிஞ்சு வந்தால் மறுபடியும் ஆம்பளை ஃப்ரெண்டு கிடச்சிருச்சுன்னு அப்படியே சொல்லாமல் சொல்லிவிட்டு அங்கேருந்து அவள் ஃப்ரெண்டை அப்படியே பார்த்துட்டே போயிடுறா. இங்கே வந்து மெலிசாவும் இவனு என்ன பண்ணுறான், அவன் நிறைய படம் வரைஞ்சிருப்பான். இந்த மார்க்கோன்ற அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டோன்னே அப்படி இது நீயே வச்சுக்க அப்படின்னு எப்போ வரைஞ்சின்னா அப்போ 2 பேருக்கு சிரிப்பு. அது என்ன பண்ணுறாங்க, அப்புறம் என்ன கண்டதும் காதல் தான், அப்புறம் நான் காதல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் மறுபடியும் இந்த காதல்ன்ற வார்த்தைகள்லாம் இவனுக்கு பிடிக்காது. இருந்தாலும் இவன் பண்ண அவங்க அந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணுவாங்க, வேறு தப்பான இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் மேலே இருந்து அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், யார் நம்ம டேனியல் பார்த்துட்டே இருப்பான். அப்போ நமக்கு கிடைக்காத இது வந்து இப்போ இவன் மாறி போயிட்டாலே அப்படின்னு அப்போ பார்க்கும்போது இவனுக்கு ரோசமாக இருக்குது, நம்ம தான் லவ் பண்ணணும்னு நினச்சி நம்ம தான் முத இவளை பார்த்தோம். அப்போ இவள் சொல்கிறவா இல்லை, அப்போ சொல்கிறா இன்னொரு பார்ட்டி ஒன்று இருக்குது, நீ அந்த பார்ட்டிக்கு வந்து பீச் பார்ட்டி கண்டிப்பாக வரணுன்ட்டு. அதோட சரி நான் வர்றேன் அப்படின்னு அங்கே போவோம். அங்கே பார்த்தா எல்லோரும் ஜோடியாக அவங்க தனித்தனியாக எல்லோரும் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டும் வந்திருப்பா. இவன் என்ன பண்ணுவா, இவனை அவன் ஃப்ரெண்டே வந்து இந்த மாதிரி டேனியல் கனெக்ட் பண்ணி அவன் கூட ஒன்றா இருப்பான். நம்ம ஹீரோனி அப்படியே சுற்றி பார்ப்பா, அவள் காது இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன போல கடற்கரை ஓரத்துக்கு போவா. இந்த கடலில் விழுந்து நம்ம வந்து செத்து போயிடுன்ற மாதிரி தான் அந்த மைண்டுக்கு போவா. அப்படியே நல்லா ப்ளூ கலர் சீனாக வியூவை காட்டுறாங்க. கடலில் அப்படியே அவ்வளோதான் நீச்சல் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்களே, அப்படியே ஸ்லோவாக இருந்து பின்னாடி மெதுவாக தண்ணியில் விழுந்துடுறா. தண்ணியில் வந்து நீந்தி என்ன பண்ணுவா, அவள் அந்த கரைக்கு அங்கே போயிடுவா. ஏன்னா அவளுக்கு சூப்பராக அவ்வளோதான் நீச்சல் தெரியும்ல, நீந்தி வந்துடுவா. அப்போ இதுலேருந்து நாம் வந்து நான் பண்ணால் விடுபட்டேன், நான் வந்து தெளிவாக இருக்கேன் அப்படின்ட்டு நமக்கு சொல்லாமல் சொல்கிறாப்புல. அதோட நீந்தி என்ன பண்ணுறா, இந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வந்துடுவா. நம்ம பாட்டி அம்மா இறந்து போயிடலாம், அந்த கல்லறைக்கு வராங்க அம்மாவும் பொண்ணும் வந்து. ஏன்னா பாட்டிக்கு வந்து அந்த இறுதி மரியாதை இந்த பூமுத்தெல்லாம் வச்சுட்டு பாட்டி அம்மாவை சுற்றி அந்த நாயும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல பாட்டி அம்மாவோட அந்த சின்ன வயசு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க.
அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். மெலிசாவுக்கு திரும்ப அந்த பாட்டி அம்மாவை பார்த்ததில் அவளுக்கு ஒரு பெரிய இது. தான் அப்போ தான் அழுது சொல்லுவாள், நான் அன்றைக்கி வந்து வராமல் போயிட்டேன்னு. அப்போ அம்மா மூணும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு அங்கே உள்ள பூவில் அந்த பொக்கையெல்லாம் மாற்றிட்டு கடைசியில் அந்த பாட்டி அம்மாவையே வச்சக்கை நோக்கியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மேலும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த படம் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த உடனே